இல்ல சைவம்னா படுத்துக்கிறது, வைணவம்னா இன்னுங்கிறது. அடே மானங்கட்டவனே, நீ பொன்முடியா இல்லை பொம்பளை பொறுக்கியா? உனக்கு பொன்முடி என்பதுக்கு பதிலாக பொம்பளை பொறுக்கின்னு வச்சிருக்கலாம். அதாவது ஒரு உடம்புல நாடி நரம்பு ரத்தம் செத மொத்தத்திலே காம வெறி எவனுக்கு ஊறி போயிருக்கோ அவன் தான் இந்த மாதிரிலாம் பேசுவான். இது உனக்கு முழுக்க முழுக்க பொருந்தும். உனக்கு தாய் யாருன்னு தெரியாது, உனக்கு குழந்தைகள் யாருன்னு தெரியாது, உனக்கு சகோதரிகள் யாருன்னு தெரியாது. அனைவரும் கூடவும் உறவு வைத்து கொள்ள துடிக்கும் ஒரு ஒரு ஆத்மா தான் உன்னுடைய ஆத்மா. ஏன்னா அந்த மாதிரி ஆத்மாக்கு தான் இந்த மாதிரிலாம் பேச தோணும். அதாவது 21வது பக்கத்துக்கு பிறந்தவர் என்பதை நிரூபித்து விட்டாய் பொன்முடி அவர்களே. அது மட்டுமல்லாமல் நீங்கள் உங்கள் மனைவி கூட மட்டும்தான் உறவில் இருந்தீங்களா, இல்லை உங்கள் சகோதரி கூட இருந்தீங்களா, இல்லை உன்னுடைய மகள் கூட இருந்தீங்களான்னு தெரியல. ஏன்னா எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது. இந்த மாதிரி ஒருத்தன் பேசுகிறான்னு சொன்னால் கண்டிப்பாக அவன் மிருகத்தை விட கேவலமானவத்தான் இருப்பான். 24 மணி நேரம் காம வெறி ஊறி போன ஒருத்தனால் மட்டும்தான் இப்படி பேச முடியும். சந்தேகமாக இருக்குது. உன்னால் எத்தனை பெண்கள் பாதிக்கப்பட்டார்கள் இந்த மாநிலத்திலும் தெரியல. உன்னுடைய பதவியை வைத்து எத்தனை பெண்களை நீ பலாத்காரம் செஞ்சணும்னு தெரியல. ஏன்னா இப்படி நீ பேசுகிறன்னு சொன்னால் உனக்கு முழுக்க முழுக்கவே இப்படிப்பட்ட எண்ணங்கள் தான் உன் மனதில் ஓடிக்கொண்டிருக்கிறது. நீ ப்ரொஃபஸருக்கு படிச்சியா இல்லை செக்ஸுக்கு படிச்சியான்னு தெரியல. நீ என்ன பாடம் எடுத்து படித்தேன்னு ஒன்றும் புரியலை. அதே போல் இப்படி இழிவாக பேசுகிற நீ ஒரு கோவிலுக்குள்ளே போகிறன்னா அந்த கோவிலில் இருக்கக்கூடிய தெய்வத்தை எப்படி பார்ப்ப? கண்டிப்பாக நீ ஆபாசமாக தான் பார்ப்ப, அதை பக்தியாக பார்க்க மாட்டேன். அதே போல் கோவிலுக்கு வெளியே இருக்கக்கூடிய சிலைகளை நீ எப்படி பார்ப்பன்னா ஆபாசமாக தான் பார்ப்ப. உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது நீ காம வெறி ஊறி போன ஒரு பயங்கரமான ஒரு காம வெறியன் என்பது உன் முகத்தில் தெரியுது. நீ பேசும்போது அந்த உன்னுடைய முகத்தில் அந்த அந்த வெறி அப்படியே தெரியுது. ஒரு சைவம் என்பது எப்படிப்பட்ட ஒரு சொல், அந்த சைவத்தை கோடிக்கணக்கான பேர் பின்பற்றுகிறார்கள். வைணவம் என்பது எப்படிப்பட்ட ஒரு சொல், அந்த வைணவத்தை கோடிக்கணக்கான பேர் பின்பற்றுகிறார் என்று சொன்னால் அதை மனித உறுப்புக்கு ஒப்பாக பேசுகிற நீ கண்டிப்பாக ஒரு தாய்க்கும் பல தகப்பனுக்கும் பிறந்த அயோக்கிய பயலாகத்தான் இருக்க முடியும்.